ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூயல் டெக். இன்றைக்கி நம்ம அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசானில் ஆர்டர் பண்ண பேக்கேஜில் உள்ளே இருக்குது. நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சாண்டிஸ்க்லேருந்து ஒரு 64 GB பென்ட்ரைவ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது நம்ம கைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம ஆர்டர் போடுறப்ப இது பென்ட்ரைவ் மெட்டாலிக் கலரில் காட்டினாங்க, ஆனால் இங்கே பார்த்தா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நமக்கு அது எதுவும் பிரச்சனை இல்லை, நமக்கு ப்ராடக்ட் கரெக்டாக இருந்தாலே போதும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்டு வித் 20% சைக்கிளபிள் மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க. USB 3.2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாண்டிஸ்க் அல்ட்ரா கர்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்டு Gen 1 ஃப்ளாஷ் ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. 10x ஃபாஸ்டர் தென் 2.0 ட்ரைவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 64 GB ஸ்பீட் அப் டு 100 Mbps சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 950 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அமேசானில் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 ஆஃபரில் வாங்கினேன். ஆனால் ஆக்சுவல் ப்ரைஸ் 400 வருது. ஓகே, இப்போ நம்ம இந்த பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ரேப்பர்லாம் பிரிச்சுட்டு பென்ட்ரைவ் பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்திருக்க பென்ட்ரைவ். USB 3.1. இது பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்கோட அல்ட்ரா கர்வ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா 64 GBன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பென்ட்ரைவுக்கான ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் டைரக்ஷன் மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே தான் அந்த பிளாஸ்டிக் இருக்குது இந்த இடத்துல. அப்படி அதே பொசிஷனில் வச்சு பார்க்குறப்ப இந்த சாண்டிஸ்க் இப்படி பிரிண்டே இருக்குது, இதில் இப்படி பிரிண்டே இருக்குது. மற்றபடி பிரிண்டிங்கில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபுல்லாக ஒரு ஸ்லாண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த புது பென்ட்ரைவில், அதாவது 3.2ல் அண்ட் 2.0ல் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே வந்து இப்படி ஃபுல்லாக டாப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக சைடில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ரெகுலர் பென்ட்ரைவுன்றதுனால இது கொஞ்சம் லுக்கு நல்லா இருந்தால் தான் எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதா க்ளோஸி ஃபினிஷில் இருக்குது. அண்ட் இதில் ரோப் போடுற ஹோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவோட பாட்டம் ஃபுல்லாகவே அந்த ஹோல்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பிரிண்டிங்னு பார்த்தோம்னா இந்த பென்ட்ரைவில் பேக் சைட் ஃபுல்லாகவே அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பென்ட்ரைவ் நேமோட போட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பென்ட்ரைவில் அப்படி எதுவுமே பண்ணல. வெறும் 64 GBன்னு போட்டிருக்காங்க, மாடல் நம்பர் போட்டிருக்காங்க, அப்புறம் பேட்ச் நம்பர் போட்டிருக்காங்க. அண்ட் எங்கே மேட் இன் மலேசியான்னு போட்டிருக்காங்க. மற்றபடி அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தோம்னா அதே தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கொஞ்சம் பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால இடம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே எல்லாம் சின்ன சின்னதாகவே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இடம் அவ்வளோவா தேவைப்படல. ஸோ இங்கே இடம் வந்து கொஞ்சம் நமக்கு காலியாக இருக்க மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா, இது பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா. ரெண்டுக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் தான். இது பார்த்தீங்கன்னா 64 GB, இது பார்த்தீங்கன்னா வெறும் 16 GB. நம்ம கையில் 64 GBக்கு சாதா பென்ட்ரைவ் இல்லை. ஸோ நமக்கு இதுதான் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் இவங்க சொன்னபடி பார்த்தோம்னா இது வந்து 3.2 ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. இது 2.0. அண்ட் இது வந்து Gen 1 ஃப்ளாஷ் ட்ரைவ்ன்றாங்க. இது க்ரூசர் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.